இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 11, 2025 11/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூசம் நட்சத்திரம் மாலை 6:35 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6:57 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தைப்பூசம். வடலூர் ஜோதி ஜெயேந்திர சுவாமிகள் குரு ஆராதனை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வீடு வாங்கணுங்கிற எண்ணம் கனவு அதெல்லாம் பலிதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செலவு ஜாஸ்தி ஆகணும், குடும்பத்துக்காக செலவாகணும், குடும்ப சந்தோஷம் அடையணும், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன சறுக்கல். அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அல்லது தேவையற்ற குதர்க்க பேச்சுக்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன் இல்லாத ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு அல்லது சொந்த நிலம் வாங்கிறதுக்கோ இல்லை வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டதுக்கோ கடன் வாங்கினீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறமையை எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். இடமாற்றம் ஏற்படுறது, டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தால் டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கிறது. இதெல்லாம் நல்ல விஷயங்களால் அங்கே நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு உங்களுடைய தாயார் வழியில் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படும். ரிஷப ராசி. மனசில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குரு பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் திடீர் எதிர்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சலிப்புத்தன்மையான வார்த்தைகள் மூலமாக குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் குறையும் வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் அல்லது அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறாரு, அவருடைய அனுபவத்தில் வந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அஃபிஷியலாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அலைச்சல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர கெடுதலை ஏற்படுத்தாது. பதவி சார்ந்த உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குழந்தை விஷயத்திலோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலோ நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல கடுமையான உழைப்பு இருந்தாலும் மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்கரகதியில் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் குருவின் பார்வையில இருக்காரு. இதனால உங்களுக்கு வருமானம் ஏற்படும். தந்தை வழியில பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பெரிய மனிதர்களின் தொடர்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி இன்று அமோக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி வளர்பிறை சந்திரனா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நிறைய பேசுவீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க கேட்குற ஒரு வார்த்தை கேள்விக்கு நீங்க 10 வார்த்தை 20 வார்த்தை பதில் சொல்ற மாதிரி இருக்கும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. சற்று படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேசுறதே கோபமா இருக்கு. அதாவது நீங்க பேசுறது அடுத்தவங்களுக்கு கோபமா இருக்கும். ஆனா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அது நிதானமா பேசுற மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் ராசியில் இருக்கிற செவ்வாய் படபடப்பையும் டென்ஷனையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்காரு. உங்க ஆரோக்கியத்துல உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, தாயாரின் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செயல்பாடுகளில் சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக பேசி அடுத்தவங்கள்ட்ட காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. என்றைக்குமே அட்வைஸ் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. நாம் அட்வைஸ் கொடுக்குறோன்னா நமக்கு அதுக்கு தகுதியான விஷயமா இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம், அதாவது லாட்ரி ஏதாவது இருந்து வாங்கினீங்கன்னா அது சம்பந்தமாக பண வருமானம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு எடுத்து சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம் பண்ணுறீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அமோக பண வருமானம் ஏற்படும். கஸ்டமர்ஸ் கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. பதட்டத்தில் சில தவறான வார்த்தைகளை பிரயோகித்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கடக ராசி. ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. வளர்பிறை சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரன் ஆக போறாரு. இதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதாவது யூ வில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அதாவது எவ்வளவு செயல்பட முடியுமோ அவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. அந்த ஆக்ரோஷத்தில் அன்பு தான் இருக்குமே தவிர சண்டை போடுற மென்டாலிட்டி இருக்காது. இதனால உங்களை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு அனைவரும் விரும்புவார்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளுடன் அன்பு பாராட்டுவீர்கள். குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி, வயசானவங்க முதல் பிறந்த குழந்தை வரை உங்களுக்கு உங்களின் அன்பு மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுனால உங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட நட்பு பாராட்டி உங்களின் பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. உங்க கூட பேசுறதே அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். வார்த்தை விரயங்களை நிதானத்துடன் பேசுவதன் மூலமாக தேவையற்ற சிக்கல்களில் சிக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதாவது யூ ஆர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அதனால யூ வில் ரேடியேட் பாசிட்டிவ் லவ் அண்ட் எனர்ஜி. இதனால் உங்கள் கூட யார் இருந்தாலும் சரி, இன்றைக்கி கணவன் மனைவி உறவிலாகட்டும், குழந்தைகளுடன் ஆகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், எல்லாருமே உங்களால் பயனடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படும். ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்படி பண்ண முடியுமோ, அப்படி பண்ண முடியுமோ, இது நடந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற கற்பனை விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, ஆனால் கான்க்ரீட்டாக எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் கான்க்ரீட்டாக ஏதாவது பண்ணணும்னு இறங்கி வேலை பண்ணினீங்கன்னா அது இன்றைக்கி செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் சில
ஆலோசனைகள் கொடுக்கும். சில தேவையற்ற வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் அண்ணா அக்கா தம்பி தங்ககிட்ட பேசினாலும் சரி, இல்லை வாழ்க்கை துணைகிட்ட பேசினாலும் சரி, இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கற்பனையின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத விஷயத்தை நினச்சி சஞ்சலப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேண்டாத விஷயத்துக்கு அதிகமாக பேசுவீங்க, அதனால் கவனமாக இருங்க. கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் காரணமாக உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் நிதானம் தேவை. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளை பற்றி கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள்னால் உங்களை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுறவர்களை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி யோசிப்பீங்க. அதனால் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். ஆனால் நீங்களாக சில கற்பனைகள், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம இந்த அறகுறையாக இருக்கிறவங்க கிட்ட கேட்டு இன்றைக்கி உங்கள் மனசை சஞ்சலப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதிரிகள் விஷயத்திலும் நடக்கும். யாருக்கிட்ட பேசணுமோ, சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன்ட்ட பேசுகிறது விசேஷம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சண்டைக்காரன்ட்ட போகிறது கிடையாது, சாட்சிக்காரன்ட்ட விழுந்துட்டு அவன்கிட்ட போய் பேசிட்டு எனக்காக தூது போன்னு கேட்டுட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி அடுத்தவர்களை நம்பாதீர்கள். டைரெக்டாக நீங்களே நேரடியாக பேசுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களாக நேரடியாக செயல்படுறது நல்லது. கன்னி ராசி, இன்று மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், அதாவது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது பெரியப்பா சித்தப்பா யார் இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஆதாயத்தை தருவார்கள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த கவலைகள் விலகும். வம்ச விருத்தி சம்பந்தப்பட்ட செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று குதூகலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய சொந்த வீடு வாங்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணணும், வியாபாரம் சம்பந்தமாக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, தசமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதன் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்களால் உங்களுக்கு செலவுகளும் இருக்குது. அதனால் நண்பர்களுக்கு செலவு பண்ணும்பொழுது இந்த மாதிரி எதிர்மறை நபர்களும் உங்கள் கூட இருந்தாங்கன்னா வேறு வழி இல்லைன்னு செலவு பண்ணிட்டு போங்க. இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டையும் அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான செயல்பாடுகள் இருக்கும். அதாவது கடுமைன வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க, சலிப்புத்தன்மையை வெளிப்படுத்துகிறீங்க. 2ஆம் இடத்ததிபதி வக்கரமாக இருக்கிறனால தவறான இடத்துல தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய மரியாதையை குறைக்கும். இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். அதனால் எரிச்சல் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணம் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான சில கோயில்களுக்கோ இல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளின் பகையை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
குறிப்பாக உங்கள் வேலை விஷயத்திலும் சரி, உங்களுடைய புகுந்த வீட்டிலும் சரி, உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், குதர்க்க பேச்சுக்கள் விலகும், நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க அனுகூலம் ஏற்படும், அல்லது உங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை பாராட்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கி மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ராசிநாதன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம், திடீர் அதிர்ஷ்ட வருமானம் ஏற்படும். அதாவது லாட்ரி, புதையல் ஏதாவது கிடைக்கிறதுக்கு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு ரோட்லேருந்து கூட அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்து போகிறீங்க, அந்த இடத்துல கீழே ஏதோ ஒரு பேக் இருக்கும், அதை எடுத்து பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டோ 200 ரூபா நோட்டோ இருக்கும். அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வந்ததுன்னா உடனே போலீஸ்கிட்ட கொடுத்துருங்க. அது அடுத்தவங்களுடைய உழைப்பாக இருக்கும். இந்த சின்ன அமௌண்ட் ஏதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் பெரிய அமௌண்ட் வந்ததுன்னா அது நமக்கு கிஃப்ட்டு கிடையாது, அடுத்தவனுடைய உழைப்பாக இருக்கும். அதனால் யோசனையோடு செயல்படுறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய யோகமான நாள். உழைத்த உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். அதே சமயம் தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த அந்த பாராமுகம் விலகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களுடைய அன்பை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைத்து தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படும். ஆனால் பண வரவில் தொய்வு இருக்காதுங்க. பணம் வரும், ஆனால் அந்த வரவே உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று வீண் பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவத்துக்கு வேறு விதத்தில் எந்த விதமான பங்கமும் வராது. அதாவது அடுத்தவங்களால் உங்களுக்கு பங்கம் வராது. உங்களுக்கு கௌரவ பங்கம் வந்ததுன்னா அதற்கு காரணமே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று வாழ்க்கை துணை மற்றும் உறவினர்களுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சலிப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மனசில் கோபம் இருக்கும், ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாது. கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட உங்கள் கோபத்தை காமிக்க முடியாது. சரி, வீட்டில் காமிக்கலான்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ ஹெல்த் இஷ்யூஸில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய சலிப்பை வெளிக்காட்ட முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். முன்கோபத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு தடுமாற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுவீங்க. ஆனால் வீட்டில் உறவுகளோ இல்லை நண்பர்களோ நேரத்தை வீணடிப்பாங்க. அவங்ககிட்டையும் சொல்ல முடியாது. அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு ஏற்படணும். ஆனால் அந்த பண வரவு வருவதில் தாமதம் ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படும். தந்தை மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளும் இன்று உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்காரு. அதனால மலர்ச்சியான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மலர்ச்சி, உறவுகளில் மலர்ச்சி, கணவன் மனைவி உறவில் மலர்ச்சின்னு ஏகப்பட்ட சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு நீண்ட நாளுக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் குதர்க்க பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களிடமும் இன்று அன்பு பாராட்டுவீர்கள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே வைப்ரேஷனாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இது சந்தோஷத்தை கொடுக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மன தெளிவு ஏற்படும். நட்சத்திரநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதனால உங்க வீட்டில் நீங்க சொல்றது எல்லாமே சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய வைப்ரன்ஸ் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன தெளிவு ஏற்படும். இந்த உடம்பு தான் இப்படிதான் இருக்கும், அதனால நான் இதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு மன தைரியத்தோடு செயல்படுவீர்கள். அதனால உங்க உடம்புல இருந்த வியாதி பறந்தோடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அந்த கடன் பிரச்சனைக்கு உதவிகரமாக உங்க வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய கலீகோ சப்போர்ட்டிவா இருப்பாரு. கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்காரு. இதனால உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே லீகல் பிரச்சனைகள் இருக்கு, லீகல் கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ்லேருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்திலும் சரி, உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி, திடீர் மாற்றங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இனிமையாக பேசுவீங்க. அதனால யாரும் உங்ககிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க, யாரும் உங்களை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நீங்கள் பேசுறது எல்லாமே செயல்படுறது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாததுனால அவங்க உங்கள் பேரில் ஒரு சலிப்பு ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. உங்கள் கடமையை செய்வதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான முயற்சிக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அரசாங்க விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்கள், நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போனால் செலவு ஜாஸ்தியாகும். நான் ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கேன் சார், அந்த லோனும் முடிஞ்சு போச்சு, அந்த ஹைபாத்திகேஷனை கிளியர் பண்ணலான்னு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. இதனால உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளை காட்டிலும் வருமானம் இருந்தாலும் குடும்பத்தில் வீண் செலவுகளும் இருக்கு. உறவுகளின் வருகை செலவை ஏற்படுத்தும், ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். உடன்பிறப்புகள் பங்காளிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து, பங்காளி சொத்து போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு அலுவலக ரீதியாக சில இடங்களுக்கு மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்கள் ராசிக்குள்ளே வரத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால் தலைப்பகுதி, கழுத்து பகுதி, இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ஸ்கூல் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.